ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமூக விரோதிகளின் கூடாரமாக திமுக மாறி வருவதாக இபிஎஸ் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து ஒருபுறம் அதிமுகவினர் சென்னை கிண்டியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது இபிஎஸ் அவர்கள் தமது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சமூக விரோதிகளின் கூடாரமாக திமுக மாறி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், வேறு என்னவெல்லாம் தமது கண்டனத்தில் இபிஎஸ் பதிவு செய்திருக்கிறார்? விவரம். சரிதா, வணக்கம். சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்துள்ளது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் என்ற கொடூரன் திமுக உறுப்பினர் என்ற செய்திகள் வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். துணை முதல்வர், மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியோருடன் எடுத்த புகைப்படங்கள் செய்திகளில் வருகின்றன என்றும் சமூக வலைதளங்களிலும் வலம் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என்றும், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று திராவிட மாடல் அரசு சொல்வது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்று விட்டது என்று சொல்வது போல் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாடுடன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை நடத்தி வருகின்றதா திமுக அரசு என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டான்? பல்கலைக்கழக உயர்கல்வி பயிலும் பாடசாலைகளாக நடத்துவதற்கு பதில் பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியை அதை நடத்தும் கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ட்வீட் போட்டு கருத்து சொல்பவர்களை தேடி தேடி கைது செய்யும் காவல்துறை ஏற்கனவே பல வழக்கில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்யாதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்தவர் என்பதால் தான் கைது செய்யவில்லையா என கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் புழக்கம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயல்களுக்கும் பின்னால் திமுக நிர்வாகிகள் இருப்பது திரு மு.க. ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்குத்தான் குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கிறதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாக எழுப்பியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்கில் உயர்நீதிமன்றமே தாமாக முன்வந்து மாநில காவல்துறை விசாரணை போதாது என்று சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது என்றும், சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இனி இந்த திமுக அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.